பொன்னமராவதி அருகே குடோனில் பதுக்கி வைத்திருந்த 2.68 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பரவலாக குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பொன்னமராவதி டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பத்மா, சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமை காவலர்கள் சார்லஸ் சின்னதுரை அடங்கிய தனிப்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வெள்ளையாண்டிப்பட்டியில் ஒரு குடோனில் குட்கா பொருட்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2,68,520 ரூபாய் மதிப்பிலான 236 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பூலாங்குறிச்சி ராஜேந்திரன் மகன் மீனாட்சி சுந்தரம் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.